ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதத்தில் சிவநாமத்தின் ஸ்தானம். காஞ்சி மகாபெரிவாளின் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகத்திலிருந்து இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு சமர்ப்பணம். விலை உயர்ந்த ரத்னம் ஒன்று நம்மிடம் இருந்தால் வீட்டிலே எங்கே வைப்போம்? வாசல் புற ரூமில் வைப்போமா? தோட்டத்தைச் சேர உள்ள ரூமில் வைப்போமா? ரொம்பவும் காபந்தாக மத்தியிலே இருக்கிற ரூமில் இரும்பு பெட்டியில்தான் வைப்போம். அப்படியே வேதத்தில் ஜீவ ரத்னமான சிவநாமத்தை ரொம்பவும் ஜாக்கிரதைப்படுத்தி வைத்திருக்கிறது. 4 மத்தி 2வது, 4 வேதங்களில் 2வது யஜுஸ். அதர்வ வேதத்தை சேர்க்காமல் ரிக், யஜுஸ், சாமம் என்ற 3ஐ மட்டும் த்ரயி என்று சொல்வதுண்டு. அப்பொழுதும் ரிக்குக்கும் சாமத்துக்கும் நடுவிலே வருவது யஜுஸே. யஜுஸிலேயே சுக்ல யஜுஸ், கிருஷ்ண யஜுஸ் என்று 2 இருப்பதால் 4 வேதத்தை 5 என்று ஆக்கினாலும் ரிக், சுக்ல யஜுஸ், கிருஷ்ண யஜுஸ், சாமம், அதர்வம் என்ற 5இல் நட்ட நடுவாக வருவது 3வதான கிருஷ்ண யஜுஸ் தான். இந்த கிருஷ்ண யஜுர் வேதத்தில் மத்தியம பாகத்தில், அதாவது இதன் 7 காண்டங்களில் 4வது காண்டத்தில் மத்தியமம் 5வது பிரஷ்னம். இதிலேதான் நடுவிலே ஸ்ரீ ருத்ர சூக்தம் எனப்படுவதில் நடுநாயகமாக பஞ்சாட்சரம் வருகிறது. அந்த பஞ்சாட்சரத்துக்கும் மையமாக சிவ என்ற துவய அக்ஷரம் இருக்கிறது. உடம்பை மெய் என்று சொல்கிறோம். அதிலே இருக்கிற பரமாத்மாவை மெய்ப்பொருள் என்று சொல்வார்கள். சத்வஸ்து என்று வேதாந்தத்தில் சொல்வதை திருவள்ளுவர் அப்படியே தமிழிலே மெய்ப்பொருள் என்று சொல்கிறார். வேதங்களையெல்லாம் ஒரு ஷரீரமாக மெய்யாக வைத்து கொண்டால் அதில் உயிராக மெய்ப்பொருளாக இருப்பது சிவநாமா. உயிர் என்னும் பரமாத்மா இருக்கும் ஸ்தானம் ஹிருதயம் என்றால் அந்த ஹிருதயம் ஷரீர மத்தியிலே தானே இருக்கிறது. இதைத்தான் ஞானசம்பந்தரும் சொல்கிறார். வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வீட்டுக்கு நடுவே காபந்தாக இருக்கும் ரத்னம் போல வேத ஷரீரத்தின் நடுவே அதன் ஜீவ ரத்னமாக உயிர் கொடுத்து கொண்டு சிவநாமாவாகவே பரமாத்மா இருக்கிறார். இந்த அபிப்பிராயத்தையே அப்பைய தீட்சிதர் அவர்களும் பிரம்ம தர்க்க ஸ்தவத்தில் ஸ்லோகம் 27இல் யஜ்ஜீவ ரத்னம் அகிலாகம லாலனீயம் என்று சொல்கிறார். நமது அவ்வை பாட்டி செய்திருக்கிற நூல்களில் நல்வழி என்பது ஒன்று. என்ன ஜாதி, என்ன மதம் என்றெல்லாம் கேட்காமல் மனுஷராக பிறந்த எல்லோருக்குமான நீதிகளை அதில் சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட நூலில் சிவாய நமகென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று வருகிறது. அதனால் சிவநாமம் சகல ஜனங்களுக்கும் ஏற்பட்டது என்று தெரிகிறது. ஸ்ரீருத்ரத்திலே பரமேஸ்வரனை நாய் தின்னுகிறவன் உட்பட எல்லாமுமாக சொல்லியிருப்பதாலேயே அவனுடைய நாமா எல்லோருக்கும் சொத்து என்று தெரிகிறது. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.